ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரெசிபி சூப்பரான மதுரை அழகர் கோயில் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நினச்சோன்னே ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருந்தால் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பச்சரிசி, கருப்பு உளுந்து. இதோட குவான்டிட்டி எப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்தாலுமே 1/4 ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/4 பங்கு கருப்பு உளுந்து வந்து சேர்த்து போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போயிடும், நல்லாவே வராது. மாவு பச்சரிசி பெருவெட்டுன்னு கடைகளில் விற்கும், அதை வாங்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 கப்பு இந்த அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து போட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இது வந்து பச்சரிசி வந்து ரொம்ப ஜாஸ்தி நேரம் ஊறணுங்கிறது கிடையாது. மினிமம் 1 ஹவர் ஊறினாலே இது போதும். நம்ம நினச்சோன்னே செய்கிற சூப்பரான ரெசிபி அழகர் கோயிலை ஞாபகப்படுத்தும். 1 ஹவர் நம்ம ஊற வச்சுருவோம். 1 ஹவர் ஊற வச்ச பிறகு நம்ம வந்து அதை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தி. பாருங்கள், ஊறிடுச்சு. ஊறின பிறகு தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். கொரன்னு கோர்ஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. அதுக்கு தகுந்த உப்பை போட்டு மிக்சியில் வந்து நல்லா கோர்ஸாக அரைக்கணும். ஜாஸ்தி நைஸாக அரைச்சிங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டே கிடைக்காது. ஸோ அழகர் கோயில் தோசை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அழகர் கோயிலுக்கு வரணுங்கிறது இல்லை மதுரைக்கு. நினச்சோன்னே இதை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், மிக்ஸி கிரைண்டர் ஆடுது. நானும் ஆடிக்கிட்டே அப்படியே மிக்ஸியை வந்து கிரைண்ட் பண்ணுறேன். இது வந்து ஸ்பெஷல். நம்ம வந்து எண்ணெயில் கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் நெய்யில் சாப்பிட்றவங்க, நெய்யில் விருப்பப்படுவீங்க அப்படின்னா நெய்யில் கூட சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஓரத்தில் இருக்க அரிசினாலும் லைட்டாக தண்ணி ஊற்றி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருந்தால் போதும். இப்போ வந்து நாங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பத்தலைன்னா கொஞ்சோண்டு சால்ட்டை சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஸ்பெஷலே என்னென்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து எப்படி கிடைக்கும், அழகர் கோயில் தோசை இதோட ஃப்ளேவர். நீங்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி குட்டி குட்டியாக ஒருத்தர் எடுத்து அப்படியே வடை மாதிரி சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். ஆனால் அழகர் கோயில் வந்து நல்லா பெருசாக இருக்கும் தோசை. முந்திலாம் 15 ரூபாலேருந்து 20 இருந்து இப்போ 40 ரூபா அங்கே ஒரு தோசை. 40 ரூபா ஆயிடுச்சு. உண்மையிலே இது சூப்பராக இருக்கும், செய்யுங்க. இப்போ வந்து மிக்சியை வந்து லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் மிளகு, அப்படியே முழு மிளகாவே போடுங்க, தட்டி போட வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மிளகு தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி வராது. அதுக்கப்புறமேட்டு ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஜாஸ்தி தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே வந்து நல்லாவே இருக்காது. இந்த பதம் எப்படி இருக்குன்னா, இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கணும் இந்த பதம். பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சுத்தமாக வராது. அப்படியே அந்த அழகர் கோயில் தோசை வந்து ஸ்டிஃபாகவே நிற்காது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வைப்போம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் சொல்கிறேன். பக்கத்தில் பாருங்கள், டீ ஆகிட்டுருக்கு எங்கள் வீட்டில். இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் டக்குனு இதை வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். இந்த பதம் இருக்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் செட் ஆகும். நல்ல எண்ணெய் காஞ்சோடனே லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் வேணால், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா இதை வந்து சும்மா நீங்கள் திருப்பி போட்டுலாம் எடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்து முடிச்சோடனே லைட்டாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக சைடில் பபிள்ஸ் வரதெல்லாம் அடங்கினோடனே நமக்கு வந்து அழகர் கோயில் தோசை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸாக வரும். செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாருக்குமே டீயோட ஒரு 2 இது சுட்டு வைக்கும் போதே எங்கள் வீட்டில் தீர்ந்து போச்சு. நல்லா சூப்பராக இருக்கும், செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி. இது வந்து நான் அந்த மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு யோசித்து டக்குன்னு செஞ்சுட்டேன். ஒரு 1 ஹவருக்குள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் உள்ள. அப்படியே அழகர் கோயிலில் வாங்குகிற மாதிரியே தான் அங்கே இருக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய். சூப்பராக செய்யுங்க.